ஹாய்! இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ரவா பொங்கல் எப்படி செய்ய சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் எண்ணெய் சேர்த்து ஒரு 4 விசில் போட்டு நல்லா குலைவாக எடுத்துக்கோங்க. இந்த சைட் கடாய் காஞ்சதும் தாராளமாகவே நெய் சேர்த்துக்கோங்க. நெய் காஞ்சதும் கொஞ்சம் ஜீரகம், இஞ்சி, மிளகு, கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்சதும் நம்ம 1 கப் அளவுக்கு இன்றைக்கி ரவை எடுத்திருக்கோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த நெய் கூட ரவை சேர்த்து வறுக்கிறப்போ அவ்வளோ வாசமாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு ரவை வெந்ததும் நம்ம கொஞ்சமாக உப்பு, பெருங்காயம் இப்போ ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பருப்பை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கட்டி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பொங்கல் சூப்பராக தலை ரெடியாக இருக்கும். அப்படி கரண்டியில் ஒட்டாமல் வரும். பச்சரிசி பொங்கலோட ரவா பொங்கல் ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு. பாசிப்பருப்பு மட்டும் வேக வச்சிட்டோம்னா 5 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். சுட சுட சாம்பார் சட்னி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த vlogல பார்க்கலாம். பாய்.